மூணு பேரும் இன்னைக்கு ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறோம். இன்னைக்கு நாங்க லாவண்யோட ரூம் டூர் காமிக்கிறோம். ரூம்ல குப்பை கேள்விப்பட்டிருக்கீங்க, குப்பைக்குள்ளதான் ரூமே இருக்கு. யார பார்க்க வந்திருக்கோம்? சரி வாங்கடா. வாடா. போச்சா? அங்க பாருடா. இவ்வளவு பெரிய புடலங்கா. கத்திரிக்காய் எல்லாத்தையும் கடிச்சிட்ட எலி பிளடி ராஸ்கல் சின்ன வரையும் வளர்ந்துருக்கு. தோ பாருங்க, இதான் மூக்குத்தியா வரையும் 3 கத்திரிக்காய் வந்திருக்குப்பா. இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணியாச்சு. ஸ்லோவா நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அதான் நீ தான் ஓடிடுறியா? ஆனா உனக்கு போன் பேச. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், முள்ளங்கி வந்து பொரியல், அவரைக்காய் வந்து வதக்கல். அவ்வளவுதான். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். காய்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்? இப்போ யாரை பார்க்க வந்திருக்கோம்? யாரு பார்க்க வந்திருக்கோம்? லக்ஷிதாவை பார்க்க வந்திருக்கோம். எங்க லக்ஷிதா? இங்க பாருங்க. அங்க எல்லாரும் இது பண்றாங்கல. என்னடா பண்றீங்க? லக்ஷிதா இங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். சரி, ஷாம்பு தாழம்பு செய்யுங்க. ஹாய் ஷாம்பு தாழம்பு. அது அந்த டப்பாவை கார்ல எடுத்து கொடுத்தல்ல. ஷாம்பு. ஒரு செலிபிரிட்டி வந்து மறைஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கால் ஷீட் இல்லையா, அதனால வந்து கால் ஷீட்லாம் வீடியோல வர மாட்டீங்களா? அங்க பாருங்க யாருன்னு. லாவண்யா லக்ஷிதா. லாவண்யா லக்ஷிதா பார்த்தாச்சு. லாவண்யாவுடைய ரூம் தான் இன்னைக்கு நாங்க லாவண்யாவோட ரூம் டூர் காமிக்கிறோம். ரூம்ல குப்பை கேள்விப்பட்டிருக்கீங்க, குப்பைக்குள்ளதான் ரூமே இருக்கு. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் குப்பைக்குள்ள ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க பார்த்து சொல்லி, நீங்க எதா இருந்தாலும் இங்க பார்த்து சொல்லிடி. இது இத்தனோண்டு டப்பால குப்பை ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் என்னது? ஒரு பெரிய குப்பை ஒண்ணு இருக்குது. இது எப்படி இருக்கு நீங்களே கழுவி உச்ச கமெண்ட் போட்டு விடுங்க கீழே. ஸோ வந்து லாவண்யாவுடைய ரூம் இதுதான். எது? உன் ரூமை பத்தி பேசிட்டு இருக்க, உன்னை பத்தி பேசல இப்ப. ஆமா, நிறைய பேர் வந்து லாவண்யாவும் லக்ஷிதாவும் கேட்டுட்டே இருந்தீங்க, ஜெயந்தியும் கேட்டுட்டே இருந்தீங்க. 3 பேரையும் இன்னைக்கு ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறோம். லக்ஷிதா வந்து வெளியவே பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டாங்க. ஆமா, இங்க வெளியவே பார்த்துருப்பீங்க. இப்போதான் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். அதனால மாட்டேன். ஸோ லாவண்யா வீட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். சரி, ஆனால் லாவண்யாவும் காமிக்கலாம் சொல்லி. அப்புறம் உங்க வீட்டுக்கு இல்லையா? ஆமா, பிரகாஷ் அண்ணனுடைய ஜெயந்தி அண்ணன். அங்க பாருங்க லக்ஷிதா தாத்தா கூட இருக்காங்க பாருங்க. யாரா பட்டே தாத்தாவா? நிறைய பேர் வந்து இந்த பர்த்டே வீடியோல கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க தாத்தாவை பத்தி. அடிக்கு போது பாருங்க. சேர்றா சலம் சேர்றா. வேண்டாமா? ஏன்? என்ன அது? வர மாட்டீங்களா? சரி வாங்கடா. வாடா. இவ்வளவு நேரம் கூத்து சுத்திட்டு இருந்தது நான் தான். இப்ப என்கிட்டயே வரல. சோ மேல வந்தோம்னா மூக்குத்தி அவரை பாருங்க. மூக்குத்தி அவரை காய்ச்சிச்சு செம. ஐயோ, மூக்குத்தி அவரை காய்ச்சிடுச்சான். அப்புறமா இங்க பாருங்கம்மா. என்னம்மா? புறா. அங்க பாருடா. எங்க? அங்க பாருடா. இவ்வளவு பெரிய புடலங்கா செமையா இருக்கு. நான் நைட்ல வரேங்கம்மா, அதனால நான் பார்க்கவே இல்லைங்கம்மா. பக்கத்துல அவரைக்காய் இருக்கு. நைட் வந்துட்டு போயிடுறாங்களா? அதனால அவரைக்காய் இருக்கு. என்னடா இது நம்ம காடனா? இது வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு காய்கறி பறிக்கிறோம்னு காட்டுவோம்.
அப்பா செம. இதோ பாருங்க வெண்டைக்காய். நான் என்ன நைட்டில் ஒன்றுமே தெரியாதுங்க. முதல்ல வந்து இந்த மேலே போடலைங்களா, அதனால் என்ன ஆகும்னா நமக்கு வெளிச்சம் வந்து நல்லா அடிக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த லைட் வந்து கம்மியாக இருக்குது, மேலேருந்து வர லைட்டு. அம்மா நான் நேற்று நைட்டு நான் ஒன்று யோசிச்சேங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, இந்த இடத்துல ஒரு மூங்கில் ஊனிட்டு, ஸோ இந்த இடத்துல ஒரு செடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து அந்த கொம்பை ஊனி சுற்றுற மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, பேலன்ஸ் ஆகும். நேற்று நைட்டு தான் இந்த எனக்கு தார்மீக சிந்தனை மண்டைக்குள்ளே வந்துச்சு. உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தா மறந்துட்டேன். சரி இப்போ சொல்லிட்டேன். இங்கே பாருங்கண்ணா எவ்வளோ வேறு லெவலில் இருக்குங்க. ப்ளஸ் சுண்டைக்காவும் வளர்ந்துருக்குங்க மாமா. சுண்டைக்காய் இன்னைக்கு சமைக்க முடியாதுங்க. அவரைக்காவே எக்கச்சக்கமாக இருக்குது. அவரைக்காவே ஒரு 1 கிலோ வரும் போல். 1 கிலோ வராதுல்ல? வராது, அரை கிலோ. ஒரு அரை கிலோ வரும். இங்க பாருங்க, என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் எப்படி போயிட்டு இருக்கு. கத்திரிக்காய் எல்லாத்தையும் கடிச்சிச்சு. எலியா அணிலான்னு எனக்கு தெரியல. அணில இல்லங்கம்மா, எலி தாங்கம்மா இருக்கும். நல்லா காய்ச்சிருந்தது. எலி சூப்பரா. ஐயோ, இந்த வெண்டைக்காய் வந்து நான் விதைக்கு விட்டுருக்கேன் சூரி. இதுவா? ஆமா. ஓகே. இப்போ இங்க இருக்கிற அவரைக்காய் எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிருவோம். அவரைக்காய் எல்லாத்தையும் பறிச்சிருங்க. இந்த புடலங்காவும் பறிச்சிருங்க. ஆமா, அதோ புடலங்க பறிக்க போறேன். எனக்கு தெரிஞ்சு டிராகன் ஃப்ரூட் வந்து கொஞ்ச நாள்ல வந்துருமா. ஆர்கே பட்டர் போய் சொன்னாரு. இன்னும் வளரணும்ப்பா. அப்படியா? சரி பரவாயில்ல, ஒன்று மட்டும் பறிங்க. வேணாம்ப்பா. சரி மூக்குத்தி அவரை பறிங்க. மூக்குத்தி அவரை வந்து நம்ம தனியா சமைக்கணும். நம்ம தோட்டத்திலேயே கத்திரிக்காய் இருக்கு, அதை பறிச்சு சமைக்கலான்னு வந்தேன். கடைசியில எலி எல்லாம் நல்ல வேலை பார்த்துட்டாங்க. எலி நம்மள. ஆமா, சத்தி வந்து சூப்பரா வளருது. ஆனா முதல்ல மாதிரி growth கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. growthனா கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணணும். பஞ்சகாவியம் இல்ல பஞ்சகாவியம் அது தொளிக்கணும். ஏன்னா முதல்ல நல்லா பெருசா வளரும். இங்க வா சூரி. இப்போ வந்து என்ன ஆகுது, இந்த அளவுக்கு தான் வளருது. பரவாயில்ல. முருங்கை கீரை நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க. கீழே ஒரு முருங்கை மரம் வச்சிருக்கோம். இது வந்து சின்ன அவரை. சின்ன அவரையும் வளர்ந்துருக்கு. இங்க ஏதாவது அம்மா இங்க இருக்க கத்திரிக்காய் தோ இருக்குங்கம்மா, ஒரு கத்திரிக்காய். கத்திரிக்காய். இந்த மூக்குத்தி அவரைய காட்டு. தோ பாருங்க, இதான் மூக்குத்தி அவரையா. மூக்குத்தி மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த பூமே மூக்குத்தி மாதிரி வருது. ஓகே. கிளம்பிட்டு இருக்காங்க அம்மா. நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் பறிக்கலாம்னு வந்தா இந்த எலி பிளடி ராஸ்கல் அதை சாப்பிட்டு போயிடுச்சு. இப்படி சாப்பிட்டு போயிருக்குதேப்பா. சரி விடுங்க, வச்சுக்கலாம், வளர்ந்துரும். இப்படியும் எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு அரை கிலோ எல்லாமே இருக்கும். ஆனா அம்மா கொஞ்சம் என்ன ஒரு 2 நாள் கழிச்சு அதை பறிச்சு சமைச்சு காமிக்கிறேன் நானே. ஆமா, இன்னொரு vlogல உங்களுக்கு வந்து சமைச்சு எவ்வளவு அம்மா இங்க பாருங்க எவ்வளவு பூ விட்டு இருக்குன்னு. அது இது தோ பாருங்க. ஆமா, மூக்குத்தி அவரை நல்லா காய்ச்சிருக்கு. இது பாருங்க गाइस, உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க गाइस. இது பாருங்களா, செமையா இருக்குல்ல. உங்க வீட்ல யார் வீட்ல மூக்குத்தி அவரை இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது அம்மா நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல ஆர்கே பட்ற ப்ரோ கொடுத்தாரா? அவர் தான் விதை கொடுத்தாரு. ஆர்கே பட்ற ப்ரோ தான் கொடுத்தாரா? அவருக்கு போட்டோ எடுத்து அனுப்புவோம். இங்க பாருங்க 3 கத்திரிக்காய் வந்திருக்குப்பா. 4 கத்திரிக்காய்ப்பா. ஆனா நல்லா வந்திருக்கு. போமோகிரானட் என்னாச்சுன்னு பாத்தீங்களா? எங்க இதுவே காணோம் போமோகிரானட்டே. சப்போட்டா வளருது இல்லங்கம்மா? மேல பாரு, கொட்டுது லைட்டா. இல்ல தோ வளர ஆரம்பிச்சிருக்கு சப்போட்டா. சரி வாங்க கீழே போய் பார்ப்போம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பாருங்க இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணியாச்சு. கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் எலி கடிச்சிருச்சு. இல்லைன்னா ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் கிடைச்சிருக்கும். அரை கிலோ அவரைக்காய், ஒரு தக்காளி. ஏன்னா தக்காளி வந்து டெய்லி பழுக்க அப்பா வந்து பறிச்சுட்டு வந்துடுவார். இந்த மூக்குத்தி அவரை வந்து நிறையவே இருக்குது, கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இது எந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்கே பட்டர்கிட்ட கேட்குறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் வந்து இது பயிரிட்டிருக்கேன். அதனால் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய இருக்குது அவரைக்காலாம். இன்னும் நிறைய இருக்குது. இது போதும், எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் பறிச்சுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 கிலோ கிட்ட இருக்கும். அதுக்கு மேலேயே இருக்கும். இதை பாருங்க, இந்த மூக்குத்தி அவரையோட பூவே பாருங்க, தொய்யன்னு அப்படியே கொக்கு மாதிரி வருது. அந்த பூ வந்து மலர்ந்து நான் பார்க்கவே இல்லை. ஒரு சமயம் நைட்டில் மலருதா நீ பார்த்துருக்கியா? இன்னைக்கு நைட் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வா. சரியா? ஏன்னா நான் ஒரு நாள் கூட பார்க்கலப்பா. சரி, நான் இன்னைக்கு நைட்டு பார்க்குறேன் அது மலர்ந்துருக்காங்க. வாங்க போலாமா கீழே சமைக்க? ஆமாம் போகலாம். பாருங்க, சாம்பாருக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அதனால் இந்த காயெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. வந்து இப்போ அம்மா இங்கே காயை வெட்டிட்டாங்க. காய்கறி வெட்டிக்கிட்டே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நம்ம சாம்பாருக்கு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். 4 கத்திரிக்காய் தான் இருந்தது. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம முருங்கைக்காய் சேர்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் இது பேர். மாங்காவும் இருக்கா? 2 மாங்காய் இருக்கு. எங்க அங்க இதுல பறிச்சிங்களா? அதுவா?
எதுல அங்கே ஹாஸ்பிட்டலில் அடைச்சே இது கடையில் வாங்கிட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்தில் படக்குன்னு ஒரு 2 அந்த மாங்காய் இப்போதான் அது பிஞ்சுப்பா சும்மா அதை தூக்கிட்டாங்க. ஒன்றும் மாங்காவை பார்த்தாலே அப்படியே நாட்கள்லாம் ஊறும் நமக்கு. ஆனால் இப்போலாம் சாப்பிட முடியல, ஏன்னா வந்து சென்சிட்டிவிட்டி வந்துடுச்சு. அப்படின்னா அதான் பல்லு கூச்சம். அதுக்காக வந்து மறுபடியும் நான் இப்போ டாக்டர் கிட்டே போகணும். அவர் வேறு கூப்பிட்டே இருக்கார், கௌதம் ப்ரோ நீங்கள் எப்போ வைங்க, நீங்கள் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கீங்க வரவே மாட்டேறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதையும் முடிக்கணும் இன்றைக்கி கொஞ்ச நாளில். ஏன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா சொத்தப்பல் நிறையா வந்துச்சு. சொத்தப்பல் வந்து அந்த இடத்துல எல்லாம் சூடாக இல்லை இது சாப்பிடும் போது ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் மாங்காய் சாப்பிட்ற இதுவெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ இல்லைன்னா கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் மிளகா போட்டு கொடுத்தோம்னா போதும். பாப்பா, சதீஷ், சூரி 3 பேரை உட்காந்து நல்லா அடிச்சு நவுத்துவாங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து மாங்காய் உப்புலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப ஒரு இது எல்லாருக்குமே. அந்த சீசன் எப்படா வரும்ன்ட்டு மரத்துக்கு மரம் ஏறிலாம் பறித்த காலம் அதெல்லாம். போய் முட்டி போட்டு உட்கார்ந்த காலம். ஆமாம், ஒரு தோப்புகளில் இறங்கி மாங்காய் பறிக்கிறேன்னு போய் ஊருக்கு போயிட்டு குடிப்பட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா வந்து பெரியப்பா போய் காப்பாற்றி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பசங்க. இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிடுவோம். பாருங்க 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். மூடி வச்சிடலாம். பாருங்கன்னு சொன்னா பாருங்க நான் சொன்ன வீடியோ பார்த்துட்டு பாருங்க எல்லாரும் பாருங்க. தான் நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு, உடனே ஃபோன் பேச போயிடுவாரு. இவரை இனிமேல் வீடியோ கூப்பிடுறதே பெரிய தலைவலியா இருக்குது. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இப்பெல்லாம். ஃபோன் முக்கியமான கால் வருது, என்ன பண்ண சொல்றீங்க? இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம்ல. நான் அதனால இது என்னது மாங்காய்லாம் போட்டேன். இவரு கூப்பிட வரல. என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரியணும்ல. இங்க எல்லாமே காமிச்சிட்டேன். மாங்காய் மட்டும் போட்டீங்க? ஆமா, இப்போ எக்ஸ்ட்ரா மாங்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டா அது புளி கூட இன்னும் ஊத்தல, இத ஊத்த போறேன். ஸோ அதில் வந்து இதுவும் போட்ட பருப்புல வந்து ஊற்றிட்டாங்க. அந்த தண்ணியை கலந்து ஊற்றாச்சு. சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. அடுத்து வேற என்னங்கம்மா பண்ண போறோம்? இதோ இப்போ இது முள்ளங்கி பண்ணணும். முள்ளங்கியா? புளி ஊற்றிடலாம். லைட்டாக தான் புளி, ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம்ல, அதனால லைட்டாக புளி. ரொம்ப ஊற்றினா ஒரு மாதிரி இருக்கும், அதனால கம்மியா. இது எவ்வளோ நாளாச்சு. ஆமாம், ரொம்ப நாளாச்சு. கத்திரிக்காய் அதுவும் நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த மாங்காய் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊருங்கள்லாம் மோஸ்ட்லி இந்த சாம்பார் தான் வைப்பாங்க நிறைய பேர். ஃபங்க்ஷனுக்கு சரி, வீட்டுக்கும் ஊருங்களுக்குலாம் போனோன்னா அந்த வீட்டில் வந்து அந்த மாங்காய் போட்ட சாம்பார் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னொரு கதை தெரிஞ்சுக்கோ, ஏன் அதை வைக்கிறாங்கன்னு. எப்படியும் ஒரு மாங்காய் மரம் இருக்கும், அதான் தோட்டத்தில் கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க, முருங்காய் மரம் இருக்கும். அதனால டக்குன்னு யார் போனாலுமே கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சிருவாங்க. அதனால தான் அங்கெல்லாம் அது டக்குன்னு வைக்கிறது. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. முள்ளங்கி பொரியலுக்கு கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, முள்ளங்கி வந்து 3/4 கிலோ முள்ளங்கி இப்படி நீட்டு வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் வெங்காயத்தோரம் போட்டேன். இல்லை, இதில் இருந்ததுப்பா, இங்கே இருந்ததுப்பா, அப்படியே வந்துடுச்சுப்பா. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன். கேமராக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கரண்டியை விடுவாங்க போல. அவ்வளோ கிட்ட கேமரா வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணுறது, நீயே சொல்லு. கேமரா கொண்டு வந்து என் கைக்குள்ளே விட்டா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அப்படி தொளிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான முள்ளங்கி பொரியல் ரெடி. இப்போ அவரைக்காக்கு நம்ம மேலேருந்து பறிச்சோம் இல்லையா, அந்த அவரைக்காக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த முள்ளங்கியில் வந்து நம்ம தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, இப்படி தொளிச்சு விட்டு தான் நம்ம வேக விடணும். இந்த பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இந்த தண்ணி வந்து நிறைய விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். இதில் வந்து தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3, அதாவது அரை முடியில் பாதி தேங்காய் போட்டிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதை அப்படியே நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கணும்.
பாருங்கள், இந்த பொரியல் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது பாருங்கள் இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த கடாயை அலசிட்டு இதுலேயே அவரைக்காய் செஞ்சுக்கலாம். ஓகே. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்லங்கம்மா. அதான் நீ தான் ஓடிடுறியா, ஆனால் உனக்கு ஃபோன் பேச என்ன சொல்லிட்டீங்க டக்குன்னு. பின்ன என்ன பண்ண, நீ என்ன பண்ணன்னு சொல்லு கொஞ்சம். நான் 2 டைம் தாங்கம்மா போனேன். நீ பாட்டு ஓயாமல் ஓடி போகிற ஃபோன் பேச. அப்புறம் நான் எங்கேருந்து இங்கே சமைக்கிறது? அப்போ நான் எல்லாத்தையும் போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஓகே ஓகே, சரி அடுத்த ரெசிபி நம்ம போகலாம். பாருங்க, எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம். இன்னைக்கு இந்த ஒரே கடாயில் சமைச்சிட்டேன், அப்போ தான் பாத்திரம் வந்து நிறைய விழாது. ஒரே கடாய், ஒரு குக்கர், 2 குக்கர், அவ்வளோதான். 3 பாத்திரத்தில் முடிச்சாச்சு. அங்கேயே உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணிகிட்டே இருந்தா. ஆமாம், கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே தாளித்து முடிச்சிட்டேன். முடிஞ்சிருச்சு. இது வந்து சாயங்காலம் வேக வச்சு பசங்க சாப்பிட்றதுக்கு இதையும் முடிச்சிட்டேன். சாயங்காலம் சூடாக வந்து வேக வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. அதுங்க இந்த வெங்காயம் வதங்கும் போதே நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறது நல்லா வதங்கும். தக்காளி ஒரு 4 தக்காளி, குட்டி குட்டியாக இருந்தது, அதனால் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா ஒரு 2 சேர்த்துக்கோங்க போதும். வதங்கட்டும் தக்காளி நல்லா. அதுமாதிரி இப்போ அவரைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தோட்டத்தை அவரைக்காய். ஆமாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி. இந்த நம்ம அதாவது ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிற காய் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஆமாம், இப்போ பாருங்க, அதெல்லாம் அந்த கலரே நமக்கு அப்படியே அந்த க்ரீன் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே க்ரீன் கலரில் இருக்கு, செம்மையாக இருக்கும். இப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைக்கும் போது அது பயங்கரமாக இதுவாக இருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்கி சமைக்கிற அவரைக்காய் வந்து கொஞ்சம் எல்லாம் அங்கே பறித்து மறுபடியும் கோயம்பேடு வந்து கோயம்பேட்டிலேருந்து கடைக்கு வந்து கடையிலேருந்து நம்ம கைக்கு வந்து இப்படி 10 பேர் கையில் மாறி வரும்போது அந்த காய் கொஞ்சம் வாட தான் செய்யும். இது வந்து நம்ம பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது இதில் வந்து நான் அரை முடியில் பாதி தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இதை கிண்டிடுவோம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி மதிய சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து பொரியல், அவரைக்காய் வந்து வதக்கல். அவ்வளோதான். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா அடுத்து வந்து கீழே வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது நடுப்புற நம்ம போய் இப்போ பார்க்கணும், வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சமையல் முடிச்சாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த அவரைக்காவும் அதுக்கப்புறம் முள்ளங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.